3 ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பல வாரங்களாக கிறிஸ்தவ ஜீவியத்தை விளங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை அருமையாய் பவுல் விளக்கி சொல்றார். குறிப்பா அவர் ஜெபிக்கிறார், திருச்சபை மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். அற்புதமான வேத பகுதி. இந்த வேத பகுதியிலிருந்து சில வார்த்தைகள் எடுத்து போதித்துக் கொண்டு வருகிறேன். குறிப்பாய் பவுல் இந்த திருச்சபை மக்களை அவர் அழைக்கிற விதம் உதவிக்காரர் என்று அழைக்கிறார். இவர்கள் பவுலுக்கு ஒரு உதவிக்காரர்களா இருந்தாங்களாம். பிலிப்பிய திருச்சபை முழுவதும் உதவிக்காரர்களா நிரம்பி இருந்ததா. நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், இந்த ஜனங்கள் மாத்திரம்தான் பவுலுக்கு துவக்கத்தில் உதவியா இருந்தார்கள், மற்ற எந்த சபையுமே உதவியா இருக்கவில்லை அப்படின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் பவுல் சொல்றாரு, வேற யாருமே எனக்கு உதவியா இல்லை, நீங்க மாத்திரம்தான் எனக்கு உதவியா இருந்தீங்க. அந்த அளவுக்கு பவுலுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு பெரும் உதவியா இருந்தார்கள். இந்த பிலிப்பியர் புத்தகத்தை, இந்த வேத படிப்பு இருக்கு பாருங்க, இந்த பைபிள் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. பைபிள் காலேஜ் இல்ல, பைபிள் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. வேதத்தை படிக்கிறது, ஆராய்ந்து படிக்கிறது, இதுல என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து படிக்கிறது. அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு வேத புத்தகத்துக்கும், வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பெயருக்குள்ள, அந்த பெயரை எப்பெல்லாம் மனதில் கொண்டு வரீங்களோ எல்லாம் ஞாபகம் வந்துடும், இந்த புக் என்னதான் சொல்லுது. குறிப்பா அதிகாரங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பகுதிகள், முதல் 7 வசனங்கள், இந்த 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி. அது போல வேதத்துல ஆங்காங்கே ஒரு தலைப்பு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்க கூட ஒரு பைபிளை கையில வச்சுக்கணும், ஒரு பைபிளை இதுக்குன்னே யூஸ் பண்ணணும். கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல, அந்த முதல் 7 வசனத்துல என்ன வாசித்தீங்களோ அதுக்கு ஒரு தலைப்பு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், இதுதான் இதுக்குள்ள இருக்குது. அது போல இந்த பிலிப்பியர் புத்தகத்துக்கே ஒரு தலைப்பு கொடுப்பார்கள். அது என்னன்னா சந்தோஷம், ஜாய். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், முதல் 4 அதிகாரம் இருக்குது. இந்த 4 அதிகாரத்துல திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட வார்த்தை எதுனா சந்தோஷம். ஆகவே இந்த புத்தகத்துக்கு பேரை கொடுக்கலாம், சந்தோஷத்தை பற்றி பேசுகிறேன். குறிப்பா பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார். சந்தோஷமா இருங்கன்னு அவர் சொல்றாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்றார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க, பிலிப்பியர் 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம். நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, திரும்ப திரும்ப எழுதினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு நலமா இருக்கும், சந்தோஷமா இருங்கன்றார். குறிப்பா இந்த நிருபத்தை எழுதும் போது சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்துகிட்டு சந்தோஷத்தை பத்தி பேசுறார். அதனால தான் சந்தோஷத்தை பத்தி பேசுற ஆட்கள் எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா இருக்க முடியும்னு பேசுற ஆட்களை விட, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறவர் வாயிலிருந்து சந்தோஷத்தை பத்தி வருதே, அதனால கவனிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து உண்மையான சந்தோஷம் வரும், உண்மையான சந்தோஷம் வெளிப்படும். எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் உண்டு. ஆனா இப்ப இவர் சிறையில் இருந்துகிட்டு இந்த கடிதத்தை எழுதுறார். அப்ப இந்த கடிதம் சந்தோஷத்தை பற்றி பேசுகிறது. இன்னும் சொல்ல போனா பவுல் இப்படிதான் சொல்றார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன், உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா? இந்த சிறையில் இருக்கிற என்னால சந்தோஷமா இருக்க முடியுது, உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா? பவுல் கேட்கிறார். சிறையில் இருக்கிற நான் சந்தோஷமா இருக்கிறேன், சபையே, பிலிப்பிய சபையே, நீ சந்தோஷமா இருக்கிறாயா? அப்படிதான் இந்த நிருபமே அதை வச்சுதான். அதனால தான் 4வது வசனத்துல சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 4வது வசனம்,
நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி சொல்றாரு. ஐ ஃபில் வித் ஜாய் எவ்ரி டைம். எப்பொழுதும், எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தான் அப்படின்றார். எனக்கு எப்பவுமே சந்தோஷம், உங்களை நினைக்கிற போது எப்பொழுதும் சந்தோஷம் சொல்றார். பவுல் சொல்றார், உங்களை நினைக்கிற போது எனக்கு சந்தோஷம். நீங்கள் எதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருது? பவுல் சொல்றாரு, நான் சபையை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் சொல்றார். பிலிப்பிய திருச்சபையே, உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம்ன்றார். உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்குதா? எதையாவது நினைக்கும் போது சந்தோஷப்படுகிறீர்களா? a real joy, a real peace, ஒரு நிறைவு காணப்படுதா? சில காரியங்களை குறித்து நினைக்கும் போது, சில காரியங்களை குறித்து உண்மையாய் திருப்திப்படுகிறீர்களா? பவுல் சொல்றாரு, பிலிப்பிய திருச்சபையே, உன்னை நினைக்கும் போது நான் திருப்தி படுறேன், உன்னை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன், உன்னை நினைக்கும் போது எப்போதுமே சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்றார். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? இதை குறித்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம். அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். எதெல்லாம் உங்களால் நினைக்கும் போது சந்தோஷத்தை பார்க்க முடியுது? நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? பவுல் சொல்றாரு, உங்களுக்காக ஜெபிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன்றார். நான் ஜெபிக்கிறதே உங்க மேல இருக்கிற சந்தோஷத்தை நிமித்தம் தான். உங்களை பார்க்கும், உங்களை குறிச்ச ஒரு நிறைவு எனக்குள்ள இருக்குது, அது என்னை ஜெபிக்க தூண்டுதுன்றார். அப்படிதானே சொல்றாரு. 6வது வசனம் பாருங்க. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றாரு. உங்களை குறிச்சு நினைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல தோணுது. அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்ல தோணுதா? இந்த ஆண்டின் கடைசியில வந்திருக்கிறீர்கள், உங்களால சொல்ல முடியுதா, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தோணுது? இதை நினைக்கிற போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு என் வாய் துடிக்குது, என் இருதயம் உணர்த்துது. அப்படி உங்களால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ ஜீவியம். உங்களால சொல்ல முடியுமா, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம்? அதான் பவுல் சொல்றார், நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களான்னு கேட்கிறார். இந்த நிருபமே அதுக்குதான். பிலிப்பிய திருச்சபைக்கு இதை தான் மையமா வச்சு சொல்றார். என்னால சந்தோஷப்பட முடிகிறது, உங்களால சந்தோஷப்பட முடிகிறதா? பல விஷயத்தை சொல்றாரு. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ஜீவியத்தை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்வை குறித்து, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? கடவுள் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? சிலுவையின் மூலமாய் அவர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? அவைகளெல்லாம் நினைக்கும் போது உள்ளத்துல பெரும் சந்தோஷம் கிளம்பும் பாருங்க. சிலுவையை துக்க சின்னமாக தான் காட்டியிருக்கிறாங்க, ஒரு கொடூரமான ஒரு சின்னமாக காட்டியிருக்கிறார்கள். சிலுவையை நமக்கு நினைப்பூட்டும் போதெல்லாம் ஒரு கொடூரமா தான் நினைப்பூட்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அதுவோ நமக்கு தேவ பலனா இருக்கிறது. இட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த், அது உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுது. சிலுவையை நினைக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா? கடவுள் என் பாவத்தை மன்னித்தாரே, என்னை மீட்டு கொண்டாரே, தம்முடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டாரே, தம் பிள்ளையாக்கினாரே, அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா? பவுல் சொல்றாரு, நினைக்கிற போதெல்லாம் சந்தோஷம் என்றாரே. நீங்கள் எதையெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது? உங்களால சொல்ல முடியுமா? நான் இதை குறிச்செல்லாம் இந்த ஆண்டு நான் சந்தோஷப்படுறேன், இதை குறிச்செல்லாம், இதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்குகிறதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? வசனத்தை கேட்கிறதுக்காக ஒரு சந்தோஷம் உங்கள் உள்ளத்துல இருக்குதா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? நான் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தினால போதிக்கப்படுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குதா? கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரே, சந்தோஷம் இருக்கிறதா? இந்த இயேசுவை பாடி துதிக்க வந்தேனே, அதை குறித்த சந்தோஷம் இருக்குதா? அவர் எனக்கு யார், அவர் எனக்கு என்ன செய்தார் என்று இப்பொழுது பாடினேனே, அதை குறித்த சந்தோஷம் இருக்கிறதா? அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார் என்பதை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? சந்தோஷத்தினால நிரம்பி இருப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம்.
அதனாலதான் உலகத்துக்கு நாம் வெளிச்சம் என்று இயேசு சொன்னார். உலகத்துக்கு இல்லாத சந்தோஷத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். உலகம் பார்க்காத சந்தோஷத்தை நம்மை பார்க்க வச்சிருக்கிறார். அதுதான் அற்புதமான விஷயம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை கண்டுபிடிக்கணும். நான் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பவுல் சொல்றாரு, உன்னை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு சந்தோஷம். நீங்கள் விசுவாசிக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதை குறித்து சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதை குறித்த சந்தோஷம் இருக்கிறதா? இதையெல்லாம் நான் நம்புகிறேன், இதையெல்லாம் கடவுள் எனக்கு நம்ப கற்றுக் கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் எனக்கு கடவுள் புரிய வச்சிருக்கிறார், இதெல்லாம் நம்புகிற ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத உலகத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வச்சிருக்கிறார். அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சந்தோஷப்பட முடிகிறதா? உங்களால் உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையை குறித்து சந்தோஷம் இருக்கிறதா? சபையில் இருக்கிற ஐக்கியத்தை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் என்ஜாயிங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. அது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் நடக்கும் என்ற நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஐக்கியம், இப்படிப்பட்ட அறிவு, இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் நினைத்து சந்தோஷத்தினால நிரம்புறதுக்கு கடவுள் எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எழும்போது ஏதோ ஒரு காரியம் இருக்குது நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேறி செல்கிற வாழ்க்கை, இருக்கிற இடத்திலே இருக்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாய் இருக்கிற நிலைமையில் இருக்க முடியாது. அது முன்னேறி செல்லக்கூடிய ஜீவியம் அது. ஏன்னா அவன் பின்னானவைகளை நோக்கி பார்க்கிறவன் இல்லை, முன்னானவைகளை நோக்கி பார்க்கிறான். அவன் தனக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். சந்தோஷம் நிரம்பக்கூடிய வாழ்க்கை. உங்களால் சந்தோஷப்பட முடிகிறதா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்களால சந்தோஷப்பட முடியுதா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற சந்தோஷம் இருக்குதா? என் பொருளாதாரத்திலிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியுதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கா? என்னால தானம் தர்மம் பண்ண முடியுதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கா? என்னால வாங்க எனக்கு எப்படி கிடைக்கும்ன்ற ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் என்ன வச்சிருக்கிறாரே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குதா? இவைகள் தான் உண்மையான சந்தோஷமா இருக்குது. இவைகளை நினைக்கும் போது நிச்சயமா சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாவே இருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களால் சந்தோஷப்பட முடிகிறதா? நீங்கள் சந்தோஷமா இருங்கள். இதெல்லாம் சந்தோஷப்படுகிற விஷயங்கள். இவைகள் எல்லாம் சந்தோஷப்படுவதற்காக, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கடவுள் வைத்த காரியங்கள் சொல்லி அவங்களுக்கு ஆரம்பிக்கிறார் இந்த கடிதத்தை. 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்படிதான் இன்னைக்கு நாம எல்லாரும் நம்பணும். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். நம்ம எல்லாரும் நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். பேச்சிலே, வாழ்க்கையிலே, செயல்களிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கும். பவுல் சொல்றார், ஐ ஹோப். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. உங்கள் குறித்து ஒரு பெரிய உறுதியான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. இதை குறித்து திட்டமாய் நான் நம்புகிறேன் அப்படின்றார். ஆகவே இதை ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியம். என்ன திட்டமா நம்புறாராம்? தேவன் நமக்குள்ளே நற்கிரியை தொடங்கினாராம். அதை இயேசு இந்த உலகத்துக்கு வர்ற வரைக்கும் தொடருவாராம். இயேசு எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் சீக்கிரம் வருவார், நிச்சயம் வருவார். அதெல்லாம் நான் உங்களுக்கு பேச போறேன். வருகிற புதிய ஆண்டுல துவக்கத்துல இதில் நிறைய பேச போறேன். இயேசுவின் நாள்னா எப்படி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதை நாம் எப்படி பார்க்கணும், அதெல்லாம் நான் வருகிற வாரத்துல தொடர போறேன். நான் இந்த இயேசு வர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது தொடரணும்ன்றாரே, நாம் எவ்வளவு காலம் இருப்போம் தெரியாது. கண்டிப்பா முதிர் வயதுல தான் நாம இந்த உலகத்தை விட்டு போவோம். அற்ப காலத்தை கடவுள் நமக்கு வைக்கல, நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல நமக்குன்னு கடவுள் என்னைக்கு நம்முடைய நம்ம என்னைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு போவோம்னு தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய பாதத்துக்கு போய் உட்காருவோம். பிள்ளைங்க பாதத்துல உட்கார விட மாட்டோம் பிள்ளைங்களே. சொல்றாரு, அவர் பாதத்துல போய் உட்கார போறோம். பரலோகத்துக்கு பாதத்துல உட்காரத்துக்காக கூட்டு போறாரு.
சொல்றாரு, என் வலது பரிசத்துல உன்னை உட்கார வைக்க போறேன்றாரு. நம்ம ஆளுங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இங்க இருந்து போனது அவர் காலை பாக்குறதுக்கா, முகத்தை பாக்குறதுக்கு. இவ்வளவு காலம் பார்க்க முடியாத முகத்தை கண் முன்ன பார்க்க போறோம். எவ்வளவு அருமையான ஒரு நாள் அது. வேதம் சொல்லுது, கண்கள் யாவும் அவரை காணும் சொல்லுது. எவ்வளவு அற்புதமான நாள் அது. அதை பத்தி சொல்றேன் பாருங்க. அந்த நாளை பத்தி பேசும்போது உங்கள் உள்ளமெல்லாம் அதை பெருசா எதிர்பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு நாளை எனக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இயேசுவின் நாள் வரைக்கும் தொடரும்னு சொல்லி இருக்குதே. இயேசு என்னைக்கு வருவான்னு தெரியாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் சொன்னாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு என்னைக்கு வருவாருன்னு தெரியாது. ஆனா காலங்கள் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. ஆகவே இயேசுவின் வருகை காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம எவ்வளவு காலம் இருப்போம் தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது இயேசு வர்ற வரைக்கும் தொடரணும் அப்படின்றது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு வர்ற வரைக்கும் உனக்கு எவ்வளவு சந்ததி, உன் மூலமா எத்தனை சந்ததி உருவாகுதோ அத்தனையும் இதை தொடரணும்னு பவுல் சொல்றார். வெறும் நீ மாத்திரம் இல்ல, நீ கொடுத்த உன் பிள்ளை கொடுக்க கூட, உன் பிள்ளை சுத்தமா கொடுக்க மாட்டான் அப்படி இல்லை. நீங்கள் கொடுத்தீர்கள், உங்கள் பிள்ளைகள் அதை இன்னும் கொடுத்தார்கள், அது இன்னும் தொடர்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்கள் மேல நான் வைத்திருக்கிறேன். அது நடக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன்னு பவுல் சொல்றார். நீங்க நாம கூட அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை என் பிள்ளை தொடரட்டும். எந்த ஒரு தவறான விஷயத்தையும் என் பிள்ளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல வைராக்கியம் உள்ளவனா என் பிள்ளை வாழணும். நல்ல பாரம்பரியங்களை தான் வேணா தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு தவறா பொய்யா வீணான காரியத்தை என் பிள்ளை எடுத்து தொடரக்கூடாது. இயேசு வர்ற வரைக்கும் நல்ல விஷயம் ஏதாவது என் கிட்ட நீர் ஏற்படுத்தியிருந்தா அதை என் குடும்பம் தொடரட்டும். அப்படிதான் ஜெபிக்கணும். பவுல் சொல்றாரு, உங்களை நினைக்கிற போதெல்லாம் அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளை நினைக்கும் போது ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் நினைக்கும் போது இதையும் மனதில் கொண்டு வாங்க. என் பிள்ளை நற்கிரியைகளை தொடரக்கூடிய பிள்ளையா இருக்கணும். சரி, பவுல் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை எடுத்து பார்த்துட்டு வரும். அது என்னன்னா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எல்லாம் சொல்லுங்க, தொடங்கினவர். இந்த தொடங்கினவர்னா என்னன்னு தான் பார்த்துட்டு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்துல இருக்கிற முக்கியமான கருத்தை இதுதான், முக்கியமான வார்த்தையே இதுதான். என்னன்னா, தொடங்கினவர். அவர் என்ன செய்தார்ன்றது தான் இங்க, அவர் என்ன செய்கிறார்ன்றது தான் இந்த வசனத்துல இருக்கிற முக்கியமான காரணம். தேவன் நமக்குள்ள நற்கிரியை செய்ய, நற்கிரியை செய்கிறவர்களா நம்மளை அவர் மாற்றுகிறாராம். இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும். அப்பதான் இதை நம்புவோம். இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருவோம். முதல்ல விளங்கி கொள்ளணும். அதனால தான் தொடங்கினவர்னா என்ன, என்ன தொடங்கினவர்னு அர்த்தம் என்ன? அவரே இதை செய்கிறார்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல எண்ணத்தை கொடுத்து, அவனை நல்ல மனுஷனை ஆக்கி, அவனை நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறது எல்லாம் கடவுளுடைய வேலையா. அதனாலதான் போன வாரத்துல உங்களுக்கு சொன்னேன், எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது, எவ்வளவோ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். யாரும் பெருசா அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படியே கீழ்ப்படிஞ்சாலும் மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறது இல்லை, பயத்து நிமித்தம் தான் கீழ்ப்படுகிறாங்க. உள்ளத்திலிருந்து கீழ்ப்படுகிறார்களா? அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? உள்ளத்திலிருந்து படிவது ரொம்ப குறைவா இருக்குது இந்த உலகத்துல. ஏன்னா சட்டங்கள் பயம்புறுத்துகிறது. ஆகவே எவ்வளவு சட்டங்களை போட்டு டிராபிக் போலீஸை நிக்க வச்சு கூட மீறாங்க. ஹெல்மெட் போடலன்னா ஃபைன்னு அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க. ஃபைன் இருந்தும் போடாம போறாங்க. ஏன்? சட்டங்கள் போட்டு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. சட்டங்கள் போடுறதுனால நாம கொஞ்சம் ஒன்றும் இல்லை, வீட்லயே நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்க, பிள்ளைங்க கிட்ட எவ்வளவு சட்டங்களை போட்டிருக்கோம். இதை செய்யாதன்னா அதை தான் செய்வாங்க. நம்ம வீடே போதும், நாம போடுற அந்த சட்டங்களையே, நாம போடுற அந்த அந்த கட்டுப்பாடுகளை பிள்ளைங்க மீறுறாங்க. ஆகவே சட்டங்கள், கட்டுப்பாடுகள் இவைகளை வைத்து ஒரு மனுஷனை திருத்துறது இந்த உலகம் செய்யற முயற்சி. இந்த முயற்சி இந்த உலகத்துல பலனளிக்கலன்றதுக்கு இந்த உலகமே ஒரு சாட்சி. வெளியில போய் நின்னா, ரோட்ல போய் நின்னா பாருங்க, பொது இடத்துல இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, பொது இடத்துல அதை தான் பண்றான், மீறி செய்யறான். ஏன்னா அவன் உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த சட்டம் போய் உள்ள உக்காரல. சட்டம் போட்டு அதுக்கு பயம் பொருத்தி அதுக்கு தண்டனை, மீறினால் இப்படிப்பட்ட தண்டனைகள் உண்டுன்னு போட்டும் கூட அவனால கீழ்ப்படிய முடியல. ஏன்னா அந்த உள்ளத்துல அந்த சட்டத்துக்கு இடம் இல்லை, வேலை செய்ய முடியல. அப்படி மீறாம இருக்கிற ஆட்கள்லாம் யாருன்னா பயந்தவங்க.
அவங்கள விட்டீங்கன்னா அவங்களும் மீறுவாங்க. பயந்து இருக்கிறாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபியர். வெறும் பயத்து நிமித்தம் தான் அதை செய்யாம இருக்கிறார்கள். உண்மையான வாஞ்சையோடு செய்கிறார்களா? கவனிச்சு பாருங்க. உலகமே ஒரு பெரிய சாட்சி. சட்டங்களை வைத்து ஒண்ணுமே இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ எப்படிதான் இந்த மனுஷனை திருத்துறது? அதைத்தான் வேதம் சொல்லுது. அதை திருத்துறவர் கர்த்தர். அவனை திருத்துறவர் கர்த்தர். அந்த நற்கிரியை தொடங்குறவர் கர்த்தர். அந்த நல்ல மனுஷனா மாத்துறது கர்த்தர். அவன் உள்ளத்திலே கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாத்துறது கர்த்தர். ஹல்லேலூயா. அதனாலதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்கிறார், எப்படி அவர் காலியான பாத்திரங்களை பார்த்து அந்த காலியான பாத்திரத்தை பயன்படுத்துறார். குறிப்பா இதெல்லாம் யூஸ் ஆகாது, இதெல்லாம் எதுக்குன்னு ஒதுக்குனதெல்லாம் எடுத்து கடவுள் அற்புதமான பாத்திரங்களா பயன்படுத்துறார். அதனாலதான் வேத சத்தியங்கள் அவசியம். தேவன் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறார், எப்படி தேவன் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றுறார். இந்த கால வேளையில கவனிங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய நீங்கள் விரும்புகிறவர்கள் ஜீவியத்துல கடவுளால மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆனா அது எப்படி நடக்குதுன்றதை நீங்க விளங்கிக்கணும். அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணி மாத்துறது இல்ல. கடவுள் அதை செய்யறதுக்கு நாம அனுமதிக்கணும், நம்பணும், அதை ஜெபிக்கணும். அதை தான் பவுல் சொல்றார், உங்களில் தொடங்கினவர் என்றாரே, இதை அவர் தான் செய்ய முடியும். எப்படி நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? உள்ளத்தை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? எனக்கு என்ன குறிச்சு ஆச்சரியம் தான். உங்களை குறிச்சு உங்களுக்கு ஆச்சரியம் இருக்குதா? உங்க கண்ணாடி முன்ன நிற்கும் போது உங்களுக்கு ஆச்சரியம் இருக்குதா? நானா இப்படி மாறி இருக்கிறேன், நானா இப்படி பேசுறேன், நானா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன், உங்களால பார்க்க முடிகிறதா? உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது உங்களால பார்க்க முடிகிறதா? உங்கள் பேச்சு மாறப்பட்டிருக்கிறதே, ஒரு முதிர்ச்சி தெரிகிறதே, ஒரு பொறுமை தெரிகிறதே. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சில பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆனா எல்லாம் ஆட்டோமேட்டிக். கல்யாணம் ஆன பிறகுதான் டபுள் ஆயிடுது. கல்யாணம் ஆனா எல்லாம் சீர்பற்றோன்னு நினைக்கிறாங்க. கால் கட்டு போட்டா சரி ஆயிடும். கழுத்துலதான் கட்டினாங்க, ஆனா ஒன்றும் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. முதல்ல ஒரு பிசாசு, இப்ப 2 பிசாசு, அவ்வளவுதான். குடிக்கிறான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு குடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு வந்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஆகவே இந்த குடிக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதெல்லாம் தப்பு. மோசமா இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்னா 2 மோசம் ஒன்னா ஆயிடும். இப்போ தயவு செய்து நல்ல பிள்ளைய கொண்டு வந்து அந்த வீட்டில் மாட்டி விட்டுறாதீங்க. எல்லாம் சரியாயிடும். சுத்தின்னு இருக்கிறான், ராத்திரி எல்லாம் ஒழுங்கா இருக்க மாட்டான், அதனால கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பொண்ணை கூட்டுன்னு சுத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அப்படிதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சும்மா சினிமாவுக்கு போறான்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த பொண்ணையும் கூட்டிக்கின்னு சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மாறும் நினைச்சலாம். இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த கல்யாணம் என்பது ஒரு மனுஷனை மாத்துறதுக்காக கடவுள் வைக்கல. கல்யாணத்தின் நோக்கமே வேற. சிலரை திருத்தணுன்றதுக்காக வழிகளை பின்பற்றாதீர்கள். திருத்துகிறவர் கர்த்தர். கடவுள் தான் ஒரு மனுஷனை திருத்த முடியும். அப்படி திருந்தனாதான் உண்மையா திருந்தி இருக்கிறான். அப்படி திருந்தனாதான் உண்மையா அவனால திருந்த முடியும். ஏன்னா அவன் வாழ்க்கையில கடவுள் என்னை எதுக்காக இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆகவே தான் அவன் அதெல்லாம் வெறுத்து இருக்கிறான். ஏன் அவன் அதை வெறுத்து இருக்கிறான்? ஏன் அதெல்லாம் தள்ளி இருக்கிறான்? தன்னால எவ்வளவு வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு, தன்னால வாழ்க்கை எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறான். அது கடவுள் அவனுக்கு புரிய வச்சிருக்கிறார். எவ்வளோ சொல்லி புரிய வச்சோம், புரியல. கடவுள் அவனுக்கு புரிய வச்சிருக்கிறார். எவ்வளவு அருமையான வாழ்க்கையை வாழ முடியும், நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு புரிய வச்சிருக்கிறார். புரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வாழ்றான் நல்லா. எவ்வளவு பேர் மாறி இருக்கிறோம் நாம. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், சிறையில கூட நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. ஜெயில காத்துன்னு இருக்கிறாங்க, விடுதலை நாள் எப்போ வரும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. போய் குடும்பத்தோட நல்லா வாழலான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. கடவுளால எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். இந்த மாற்றங்கள் எப்படி பண்றாருன்றதை இன்னொரு வேத பகுதியில உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. தயவுசெய்து வேதத்தை திறந்து பாருங்க. அப்படி முடியலன்னா பக்கத்துல இருக்கவங்களை பாருங்க, கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துருக்கு. இப்படியே பக்கத்துல இருக்கவங்க காட்டுங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்.
நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். கர்த்தர் சொல்றாரு குயவன் வீட்டுக்கு போ. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். திரிகைனா வீலை சுத்தி அந்த இது பண்ணிட்டு இருக்கிறான். 4, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வளைந்தான். கர்த்தர் இவனை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புறான். அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை செஞ்சுன்னு இருக்கிறான். செஞ்சுன்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. 4வது வசனம் அப்படிதான் சொல்லி இருக்குது. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம லைஃப் எல்லாம். கடவுள் உண்டாக்குன நோக்கத்தை விட்டு லைஃப் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படியோ போயிடுச்சு, மோசமா போயிடுச்சு. நம்ம விரும்பாத ஒரு காரிய வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படியோ போயிடுச்சு வாழ்க்கை, சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் லைஃப் கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸ் என்ன ஆயிடுச்சு? எப்படி இந்த குயவன் கையில அந்த மண்ணு கெட்டு போயிட்டோம், அது போல நம்ம வாழ்க்கை, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கெட்டு போயிடுச்சு. ஆனா அந்த குயவன் அப்படியே விட்டுறல. அதுதான் கர்த்தர். எப்படி அது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுறாம, அதை எடுத்து நரகத்துக்கு போட்டுறாம, அதை எடுத்து வீசிராம, அதை எடுத்து என்ன செய்யறாராம்? குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தான் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப, எல்லாம் சொல்லுங்க திரும்ப, அகெயின் he tried. கடவுள் என்ன பண்ணாராம்? திரும்பவும் செய்தாராம். அதே களிமண் எடுத்து திரும்பவும் வேலையை துவங்குறார். முன்ன அது கெட்டு போயிட்டு தூக்கி போட்டுறது இல்ல. கடவுள் சொல்றாரு கெட்டு போயிடுச்சு, நான் விட்டுறது இல்லப்பா, கெட்டு போனதை எடுத்து திரும்பவும் மாத்த போறேன். அப்படிதான் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா, அதான் பாருங்க, வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை இழந்திருக்கலாம், தவறா உங்களுடைய கருப்பை இழந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில கனவுகளை இழந்திருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாம போயிருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம். அதனால கடவுள் அப்படியே விட போறது இல்ல, அதை எடுத்து திரும்பவும். அதனாலதான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. திரும்பவும் அதை எடுத்து வணைய ஆரம்பிச்சார். கடவுளால திரும்பவும் பண்ண முடியும் பாருங்க வாழ்க்கை எடுத்து. வேதத்திலேயே எத்தனையோ பேர் சாட்சிகள் அதுக்கு. ரூத் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சபிக்கப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து, சாபம், தேவனுடைய சாபம் நிறைந்த ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வரா. ஏன்னா அவங்க அருவருப்பான ஒரு பேக்ரவுண்ட், அவங்க மோசமா வாழ்ற ஒரு பேக்ரவுண்ட். கடவுள் சொல்லிட்டார், நீங்க என் பார்வைக்கு அருவருப்பானவங்க, சபிக்கப்பட்டவங்கன்றார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான ஜீவியத்தை ஜீவித்தவங்க. வாசித்து பாருங்க அவங்களுடைய ஹிஸ்டரிலாம் ரொம்ப மோசமானது. அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ தான் ரூத். அவளை எடுத்து கர்த்தர் வந்து அவ சந்ததியில தான் இயேசுவே பிறந்தார். ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு மோசமான ஒரு சந்ததியில பிறந்தவ ரூத். அந்த சந்ததியில இருந்து தான் ரட்சகர் இந்த உலகத்துக்கு பிறந்தார். கடவுள் பாருங்க தலையெழுத்திய மாத்திடுறார். கடவுளால மாற்ற முடியும். கெட்டு போயிடுச்சு வாழ்க்கை, கெட்டு போயிடுச்சு வாழ்க்கை, மோசமா போயிடுச்சு. ஆனா கடவுள் என்ன பண்றாராம்? குயவனை போல. தொடர்ந்து வாசித்து காட்டுறாங்க. அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, 5வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில். கர்த்தர் சொல்றாரு, அந்த குயவனை பாத்தியே எரேமியா, அந்த குயவன் கையில களிமண் இருந்ததே, எப்படி அந்த களிமண் கெட்டு போயிட்டு திரும்பவும் எடுத்து அதை வணைந்து ஒரு பாத்திரம் ஆக்கினானோ, அது போல இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் என் கையில் இருக்கிற களிமண், உங்களை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? திரும்பவும் உருவாக்க போறேன். நீங்க கெட்டு போயிட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அந்த ஜனங்க பாவத்துல விழுந்துட்டாங்க. கடவுள் சொல்றாரு, உங்களை அப்படியே விட போறது இல்ல, உங்களை எடுத்து நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களா மாத்த போறேன். நீங்க என் கையில் இருக்கிற களிமண், வார்த்தைகளை கவனிங்களேன், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, களிமண் அந்த குயவன் கையில இருந்து கெட்டு போன பிறகும் அதை திரும்பவும் எடுத்து செய்யணும்னு நினைச்சானே, அது போல நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள். உலகம் ஒரு முறை தப்பு பண்ணிட்டான்னா வாழ்நாள் முழுதும் நினைச்சுன்னு இருக்கும். வாழ்நாள் முழுதும் அதையே சொல்லி காட்டின்னு இருக்கும், சுட்டி காட்டிட்டே இருக்கும். வீட்டுல எல்லாம் சண்டை வருது பாத்தீங்களா? சண்டை வரும்போது
சில பேர் அந்த டேப் ரெக்கார்டில் இருக்கிற ரிவைன் பட்டனை ஆன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிவைன் பட்டன்னா முன்னாடி பேக்கில் இருக்கிறதெல்லாம் வரும், டக் 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 டக்குன்னு வரும். அன்னைக்கு இப்படி சொன்னல, அன்னைக்கு என்னென்னலாம் சொன்னேன் எல்லாம் வரும். இப்போ ஏதோ சொன்னது அதை இப்பவே பேசி தீர்த்துக்கலாம். ஆனா பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி விடுவாங்க, நெட்வொர்க் ஆக்கி விட்டுருவாங்க, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விடுவாங்க. எல்லா லிங்கையும் கிளிக் பண்ணி எல்லாம் அந்த ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு மனஸ்தாபம், சின்ன கருத்து வேறுபாடுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வாங்கி குடும்பம் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ற அளவுக்கு இருக்கும். கல்யாணம் பண்ணவங்களாம் திரும்ப வந்து சேர்த்து வைக்க அளவுக்கு வந்துடும். என்னையா ஆச்சு? சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு பாஸ்ட் ஜெபம் பண்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பெரிய சண்டையா. என்ன சண்டை? பேஸ்ட் அந்த அம்மா இவர் சொன்ன மாதிரி அழுத்த மாட்டுதான். இவர் சொன்னாரும் ஃப்ரண்ட் பேக்ல இருந்து அழுத்துன்னு, இந்த அம்மா நடுவுல இருந்து அழுத்துது. இதுக்கு சண்டை, வீட்டுல ஒரே சண்டையா. ஆனா ஆரம்பிச்சது இந்த பேஸ்ட்ல ஆரம்பிச்சது. எங்கெல்லாம் போயிருக்கோம், நீ மட்டும் சரியா அப்படின்னு போயிருக்கோம். அங்க போய் இங்க போய் அங்க போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. மனுஷன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கண்ணு முன்ன கொண்டு வந்து, நாம் செஞ்ச தவறுகள் எல்லாம் கொண்டு வந்து, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நாம யாருன்னு காட்டுவோம். கடவுளுடைய கையில இருக்கிற களிமண் எப்படியா? அடுத்த வேலையை தொடங்கலாம். ஒரு முறை கெட்டு போயிடுச்சு, அதையே சொல்லி காட்டி வச்சு இந்த உலகத்துல அப்படியே உனக்கு குற்ற உணர்வோடவே வாழ வைக்கணும்ன்றது கடவுளுடைய வேலை இல்லை. எப்படி இந்த உலகத்துல திரும்ப நீ தலை நிமிர்ந்து நிக்கலாம்? எப்படி இந்த உலகத்துல நீ வந்து எல்லாருக்கும் முன்ன கண்ணியமா வாழலாம்? எப்படி எந்த கண் முன்ன வாழ்க்கை இழந்தையோ அதே கண் முன்ன நீ நல்லா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உனக்கு எப்படி உருவாக்கலாம்? கடவுள் அதை செய்யறாரு. அதனாலதான் சொல்றாரு, நீ என் பார்வையில களிமண்ணை போல இருக்கிற. உங்க வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை களிமண் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நான் இருக்கிறேன். நீர் என் குயவன். நான் ஒரு முறை என் வாழ்க்கையை தவற பயன்படுத்திட்டேன், ஆனா இப்பொழுதோ என் வாழ்க்கையை சீர்படுத்தும். உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண் நீர் வணையும் போது அற்புதமா வணையும். நீர் அதை உருவாக்கும் போது அற்புதமான பாத்திரமா உருவாக்குவீர். பாருங்க, மண்ணை எடுத்து மனுஷனா உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றார். ஏசாயா 64 அதிகாரம். இந்த ஜனங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. நீர் சொல்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு அங்கீகரிக்கிறாங்க. இதை கவனிங்க. ஏசாயா 64 அதிகாரம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஏசாயா 64:8. இதை கவனிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின். நாங்கள் களிமண் அங்கீகரித்தாங்க. அதனாலதான் கடவுள் பாருங்க அவங்களை எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். ஏன் அவங்கள இன்னைக்கு டூர்லாம் போயிட்டு வராங்க? ஏன் அங்க போய் பார்த்துட்டு வராங்க? உண்மையா சொல்லணும்னா போய் ஜஸ்ட் ஒரு விசிட் அடிச்சுட்டு வராங்க. ஏன்னா அற்புதமான ஒரு மக்கள் அவர்களை வச்சிருக்கிறார், அற்புதமான தேசமா வச்சிருக்கிறார், அற்புதமான செழிப்பான ஒரு நாடா வச்சிருக்கிறார். மற்ற தேசங்கள் அவங்க கிட்ட இருந்து தான் எல்லாமே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான, சில தேசங்கள்லாம் அவங்களுக்கு பயப்படுது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவர்களை உருவாக்கி இருக்கிறார் கடவுள். நீங்கள் களிமண் அவருடைய கரத்திலே. அவரை பார்த்து நீங்கள் சொல்லணும், நீர் என்னை உருவாக்கும், நீர் உருவாக்கும். அப்போ கடவுள் டிசைன் பண்ணா சூப்பரா இருக்கும், கடவுள் டிசைன் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும், கடவுள் டிசைன் பண்ணா அது நல்லா இருக்கும். அதனால தான் சொல்றாரு, நாங்கள் களிமண், நீர் குயவன். இந்த ஜனங்க யார் தெரியுமா? 5வது வசனத்துல இருந்து வாசி. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் பாவம் செய்தோம். சொல்றாங்க, நாங்க பாவம் செய்யற ஜனங்க, எப்பவுமே பாவம் செஞ்சு மோசமா வாழ்ற ஜனங்க. நீர் வந்து யார நினைக்கிறீர்? நீர் யார நினைக்கிறீர்? நீதியை செய்யற ஜனங்களை நீர் நினைக்கிறீர். அதுதான் உமக்கு தகும், அதைத்தான் நீர் விரும்புகிறீர். நீதியை செய்கிற ஜனங்களை விரும்புகிறீர். யார் நீதியை விரும்புகிறார்களோ அவர்களை உமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்களோ, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நாங்களோ நாங்களோ
எப்போதும் பாவம் செஞ்சோம். உமக்கு கோபமூற்றாளாவே நாங்க இருந்தோம். அதனால எங்களை விட்டுட்டீரா சொல்றாங்க. நாங்கள் களிமண், கெட்டு போன களிமண் நாங்கள். எப்படி அந்த குயவன் கையில கெட்டு போயிட்டோ அது போல இன்னைக்கு சமூகத்துல ஒரு கெட்டு போன நிலைமையில வந்திருக்கிறோம். பிசாசு வாழ்க்கையை கெடுத்துட்டான், எண்ணங்களை கெடுத்துட்டான், புத்தியை கெடுத்துட்டான், வாழ்க்கை மோசமா போயிடுச்சு. ஆனா நாங்கள் இப்பொழுதோ கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் களிமண். அந்த வார்த்தையில பாருங்க, அதுதான் ஹம்பிள் வார்த்தை. தாழ்மை என்பது அதுதான் தாழ்மை. எதையோ இழக்கிறது இல்லை தாழ்மை, எதையோ விட்டுறது இல்லை தாழ்மை, எதையோ போட மாட்டேன்னு நீங்க விட்டுறது இல்லை, உங்களை வருத்திக்கிறது இல்லை தாழ்மை. தாழ்மை என்பது ஒரு 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 எல்லாவற்றையும் இழந்ததை போல காண்பிக்கிறது இல்லை. தாழ்மை என்பது உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம். தாழ்மை என்பது ஹம்பிள்னஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். உள்ளத்திலே துவங்குறது தாழ்மை. ஏன்னா நிறைய பேர் வெளியில எல்லாம் இழந்தவர்கள் போல இருப்பாங்க, உள்ளத்துல பெருமை, உள்ளத்துல கோபம், உள்ளத்துல வைராக்கியம் எல்லாம் உள்ள நிறைய வச்சிருப்பாங்க. அது இழப்பல்ல, அது தாழ்மை அல்ல. உண்மையான தாழ்மை என்னன்னா, ஆண்டவரே நீர் என்னை என்னன்னு சொல்லுகிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் என்னை எப்படி பார்க்கிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதனாலதான் அந்த ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் பாவிகளா இருக்கிறோம், இன்றைக்கு கெட்டு போன களிமண்ணா இருக்கிறோம், ஆனா நல்ல வேளை கரத்துல இருக்கிறோம், நல்ல வேளை குயவனாகிய கரத்துல இருக்கிறோம், நீர் எங்களை வணையும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் களிமண், உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண், நீர் எங்களை வணையும், நீர் எங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் களிமண். ஆமென். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. பைபிள் தான் சொல்லுது. என்ன நம்மளை பார்த்து களிமண்ன்றாரு. சில பேர் வேற எதுக்கு பயன்படுத்துவாங்க, மண்டையில வேற எதுவுமே இல்லை, களிமண் தான் இருக்குதுன்னு. நான் அந்த களிமண் சொல்ல, நான் சொல்ற களிமண் வேற. வாழ்க்கை கெட்டு போன ஒரு நிலைமை, வாழ்க்கை வெறுத்து போன ஒரு நிலைமை, இது என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒரு நிலைமை, அதை கடவுள் எடுத்து அழகா மாத்துறார். அதனாலதான் எத்தனையோ லைஃப் அழகா இருக்குது. நம்ம வாழ்க்கைலாம் அப்படிதான், அவர் கையில இருக்குது, களிமண் போல இருக்கிறோம், உருவாக்கிட்டு இருக்கிறார், வாழ்க்கையை உருவாக்குறார். நான் பாருங்க, வேத சத்தியங்களை கேட்கணும் பாருங்க. நம்மலாம் வேத சத்தியங்களை வந்து கேட்கணும். அதான் அதுக்குதான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு பெரிய தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது போதகர் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா, உங்கள் மன விருப்பத்தின்படி இதை செய்திருக்கிறீர்களா, தொடர்ச்சியா போய் கடவுள் யாருன்றதை அறிந்து கொள்வேன், அவருடைய சபையில போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பேன் என்று கேட்பீர்களான்னு ஏன் கேள்வி எழுப்பினார்? அது ரொம்ப அவசியம், அந்த தீர்மானம் ரொம்ப அவசியம். ஏன்? அப்பதான் உங்க வாழ்க்கை மாறுகிறத நீங்களே பார்க்க முடியும். இந்த சத்தியங்கள்லாம் விளங்கி கொள்ளும் போது, ஆட எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம், வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நினைச்சேனே, ஆனா கெட்டு போன களிமண்ணை அவர் திரும்பவும் வணைகிறாராமே, அவர் திரும்பவும் உருவாக்குறாராமே. வேத சத்தியங்களை கேட்கும் போதுதான் விளங்குது. அதனால தான் உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்புது. இந்த கால வேளை இங்க நின்று போதிக்கும் போது உண்மையிலே உள்ளத்துல நன்றியோடு சந்தோஷத்தோடு பொங்கி போதிக்கிறோம் பாருங்க. நான் கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மனுஷனுக்கு தவறா சொல்லி கொடுக்கப்பட்டிருது. அவர் அடிக்கிறார், தண்டிக்கிறார், அவர் உடைக்கிறார், அவர் தூக்கி எறிவார், அவர் கண்ணு முன்ன இல்லாதபடி உன்னை தூக்கி போட்டுருவார், இப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனா வேதத்தை திறந்து பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க தான் வீட்டுல பிள்ளைகளை பண்றத இங்க சொல்லின்னு இருக்கிறாங்க, இவங்க வம்சத்துல நடக்கிறத எடுத்து சொல்லுகிறாங்க. அப்படிதான் பாருங்க, 2 ஃபேமிலி இருந்துச்சான். 2 அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து பிள்ளை கேள்வி கேள்விச்சான். என்ன கேள்வி? அம்மாவை பார்த்து கேட்டுச்சான், அப்பாவை பார்த்து முதல்ல கேட்டுச்சான், மனுஷன் எப்படி வந்தான்? ஓ, அப்பா சொல்லியிருக்கிறார், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அப்படியே போக 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 இந்த மாதிரி ஆயிருக்கிறான். அம்மாட்ட போய் கேட்டிருக்கிறா, அம்மா சொல்லியிருக்காங்க, கடவுள் 2 பேரை உண்டாக்குனார், ஆதாம் ஏவாள். அந்த ஆதாம் ஏவாள் மூலமா வந்த சந்ததி தான் நாமலாம். இவளுக்கு ஒரே கேள்வி, ஒரே குழப்பம், என்ன இப்படிலாம் கேட்கிறாரு? அம்மாட்ட திரும்பவும் கேட்டிருக்கிறா, அப்பா இப்படி சொன்னாரு, குரங்குல இருந்து வந்தோன்னு சொன்னாரு, நீங்க என்னன்னா ஆண்டவர் படைச்சாருன்றீங்க. இப்ப அம்மா சொன்னாங்களாம், அப்பா அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்றாரு, நான் நம்ம ஃபேமிலியை பத்தி சொல்லுகிறேன்.
அப்ப கூட சிரிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க சிலர். கடவுள் என்ன பண்றாரு? வாழ்க்கையை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அவரை ஒரு பிக்சர் கொடுக்குது. வேதம் ஒரு படத்தை காட்டுது. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறாரா? ஒரு களிமண்ணை கையில வச்சிருக்கிற குயவனை போல இருக்கிறாரா? உங்கள் தேவனை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் பொல்லாதவர் போல அறிந்து வைத்திருக்கிறீர்களா? அவர் உங்களை நரகத்துல தள்ளுவார் அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அப்படின்னா கெட்டு போன போதே தூக்கி எரிஞ்சிருக்கணுமே. ஏன் புது வருடம் இன்னொன்னு காத்துட்டு இருக்குது நமக்கு? ஏன் அடுத்த ஆண்ட கடவுள் நமக்கு இன்னும் எதிர்பார்ப்போட வச்சிருக்கிறார்? ஏன் இன்னொரு நாளைக்கு இன்னைக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார்? கெட்டு போன போதே நம்மை அவர் தூக்கி எரிஞ்சிருக்கலாமே. ஏன் காத்துன்னு இருக்கணும்? நாம் தான் பாரமா இருக்கிறோமே. நாம் தான் இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிறோமே. அவர் மகிமைக்கு கெடுக்கிறவர்களா இருக்கிறோமே. நம்மளை என்னைக்கோ தூக்கி போட்டிருக்கலாமே. ஏன் இன்னும் வச்சு இருக்கணும்? இன்னும் கெடுத்துட்டு இருக்கிறதுக்கா? இன்னும் அவருடைய பெயரை கெட்டு போக வைக்கிறதுக்கா? கிடையாது. கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த காலவேளையில் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு குயவனை போல இருக்கிறார். கெட்டு போனதால் தூக்கி எறிந்து விடுகிறதல்ல, கெட்டு போனதை எடுத்து திரும்பவும் அதை வேலை செய்ய துவங்குறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு தேவன் இன்னொரு செகண்ட் சான்ஸ் உங்கள் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். இன்னொரு வாய்ப்பு வச்சிருக்கிறார். வாழ முடியும் உங்களால இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரொம்ப காலமா இதுல இருந்துட்டோம். இப்போ இன்னொன்னு பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாசிக்கிறேன் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். கடவுளுடைய பார்ட் அது. அது அவர்கிட்ட விட்டுருங்க. எப்படி அவர்கிட்ட விடுறது? களிமண்ணை போல வாங்க. ஹம்பிள் யோர் செல்ஃப். ஒத்துக்கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துங்க. அவரிடத்துல சொல்லுங்க, நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம். கரத்தின் கிரியையாய் என்னை மாற்றும், என்னை உருவாக்கும். 5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நற்கிரியை எல்லாம் சொல்லுங்க. நற்கிரியை. இப்ப இதை பார்ப்போம். கொஞ்சம் நாட்களுக்கு இதை பார்ப்போம். தொடங்கினவரை ஒரு 5 வாரம் பார்த்தோம். 5-6 வாரம் ஆயிடுச்சு. இப்போ நற்கிரியை என்ற வார்த்தையை பார்ப்போம். குட் ஒர்க்ஸ் இருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு சொல்லுது கிரேட் ஒர்க்ஸ். மாபெரும் கிரியைன்னு சொல்லுது, பெரிய கிரியைன்னு சொல்லுது. நற்கிரியைன்னு தமிழ்ல சொல்லி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல அந்த ஒரிஜினல் வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கும் போது அது கூட இன்னும் இருக்குதான். அந்த வார்த்தைக்கு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குதான். கிரேக்க எபிரேய வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு விளக்கம் கொடுத்துட முடியாதான். அவைகளுக்கு இங்கிலீஷ்லயே 3-4 வார்த்தைகளை போட்டாதான் அந்த ஒரு வார்த்தை விளங்குமா. ஆங்கிலத்துல கிரேக்க மொழியில இருந்தோ எபிரேய மொழியில இருந்தோ விளக்கம் சொல்லணும்னா 3-4 வார்த்தையை சேர்த்தாதான் அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா. அந்த மாதிரி. ஆகவே இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வேதத்தை நமக்கு புரிகிற விதத்துல மொழிபெயர்த்தவர்கள் அதுல என்னெல்லாம் விடப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. 1500 வேத மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்துல இருக்குது. தமிழ்ல 5-6 மொழிபெயர்ப்புகள் இருக்குது. 5-6 ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்குது. சில பேர்லாம் முயற்சி செய்யறாங்க. எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலிருந்து. கர்த்தர் இதை குறித்து என்னதான் சொல்லியிருப்பார் நம்ம விளங்கிக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க. குறிப்பா இந்த எபிரேய கிரேக்க மொழியெல்லாம் இருக்கு பாருங்க, புள்ளி வச்சிருந்தா கூட அர்த்தம் உண்டு அதுக்கு. அந்த புள்ளி எடுத்துட்டீங்கன்னா, அந்த கமாவை எடுத்துட்டீங்கன்னா, அந்த கொட்டேஷன் மார்க் எடுத்துட்டீங்கன்னா அர்த்தமே மாறிடுமா. ஆகவே ஒவ்வொரு உறுப்பும் அதுல ரொம்ப அவசியமா பாருங்க. இயேசு இப்படி சொன்னார் மத்தேயு 5ல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும், உறுப்புன்னு சொல்லுவார். உறுப்புனா இந்த புள்ளி, உறுப்புனா கமா. இயேசு சொல்றார் இந்த புள்ளி கமா கூட ஒளிந்து போவதில்லை என்றார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய மொழியிலே புள்ளி வச்சா அது அர்த்தமே மாறிடும் அந்த பொருளுக்கு, அந்த வார்த்தைக்கு. ஆகவே இந்த நற்கிரியைன்னு சொல்லி இருக்குதே, இது கூட வெறும் நாம செய்யற நல்ல கிரியை இல்லை. இந்த நற்கிரியைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதனால தான் இதை இந்த வாரத்திலிருந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த நற்கிரியைன்னு சொல்லி இருக்குதே அப்படின்னா என்ன? முதல்ல இந்த நற்கிரியை என்ற வார்த்தைக்கு, இந்த வார்த்தையை விளங்கிக்கிறதுக்கு ஏன் இது நற்கிரியை என்று சொல்லப்படுகிறது, நற்கிரியைன்னு ஏன் பவுல் இதை அழைக்கிறார்? நற்கிரியைன்னு அழைக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் செய்யறதுனால அது நற்கிரியை.
தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்கிற கிரியை தான் நற்கிரியை. கடவுள் செஞ்சா அது நற்கிரியை. அதனாலதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் அதை நல்லதென்று கண்டார். அவர் நல்லதுன்னு கண்டாரே, அந்த நல்லது நல்லதுன்னு இருக்குதே, அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் அவர் சொன்னார் நல்லது. ஒவ்வொரு வாசனத்தையும் பாருங்க. இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல கருத்தை வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சில பேர் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, 1ஆம் அதிகாரம் கூட படிச்சதுல போலகுது. பாருங்க, வாசித்து காட்டிடுறேனே. 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். பாருங்க 10வது வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் நல்லதுன்னே சொன்னார். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ரிப்பீட்டடா அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா 31வது வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும், தாம் செஞ்ச செயலை கர்த்தர் எப்படி விவரிக்கிறார்? நன்றாயிருந்தது, நன்றாயிருந்தது, நன்றாயிருந்தது. எவ்ரிதிங் வாஸ் குட். ஏன் நற்கிரியைன்னு பவுல் சொல்றாரு? கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சா அது நல்லதா தான் இருக்கும், அது நல்லதுதான். கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யறாரா, அது நல்ல கிரியை, அதை நற்கிரியைன்னு சொல்லலாம். ரெண்டாவது, நற்கிரியைன்னு சொன்னா ஏன் பவுல் அதை நற்கிரியைன்னு சொல்றாருன்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் குட், இட் ரிசல்ட்ஸ் ஆர் குட். அது நற்கிரியைனா அதுக்கு நல்ல பலன்கள், அது இருக்கு, பலன்களை தரக்கூடிய கிரியைகளா இருக்குது, நல்ல பதில்களை, நல்ல ரிசல்ட்டை வாழ்க்கையில தரக்கூடிய கிரியைகள் நற்கிரியைகள் சொல்லி இருக்குதே. அந்த கிரியைகள் எல்லாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல பதில தரப்போகுது, நல்ல முடிவுக்குள்ள கொண்டு போய் நிறுத்த போகுது. அதனால தான் அது நற்கிரியை. ஒரு மனுஷன் நற்கிரியை செய்கிறவனா இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கே எவ்வளவு லாபம், அது அவனுக்கே எவ்வளவு. பாருங்க, ஒருத்தன் குடியை விட்டுறான், ஒருத்தன் ஒரு தவறான வாழ்க்கையை விட்டுறான், அவன் உடல் நலம் எவ்வளவு பாதுகாப்பாயிடுது, அவன் உடல் நலம் எவ்வளோ ரெக்கவர் ஆகுது, அவங்கள அதெல்லாம் விட்டுறான். அப்ப அப்படின்னா அர்த்தம் என்ன? தன் சரீரத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டான் அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் குட். அவன் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறான். அந்த கிரியைகள் எல்லாம் நற்கிரியைகள். ஏன் நற்கிரியைகள்? நல்ல பலன்கள் அவனுக்கு தருது. வெறும் குடி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒருத்தன் ஏன் படிக்க ஆரம்பிக்கிறான், ஒருத்தன் ஏன் வாழ்க்கையில வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான், அவனை நல்ல நிலைமை கொண்டு வர போகுது. அவனுக்கு மனதுல வந்துடுச்சு, ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இப்படியே விழுந்துட்டோமே, இவ்வளவு நாள் இப்படி திறமைகளை பயன்படுத்தாம இருந்துட்டோமே, இவ்வளவு நாள் இப்படி நாம சோம்பேறியா இருந்துட்டோமே, ஐயோ அவசரப்பட்டுட்டோமேன்னு புத்தி வந்து இப்போ மாற ஆரம்பிக்கிறான். இந்த இளையகுமாரன் ஆனா தெளிந்த புத்தி வந்துச்சு. தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசித்து வந்து வீட்டுல வந்து திரும்பவும் ராஜ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். திரும்பவும் அதே அந்தஸ்து கிடைக்குது. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் வரும்போது நல்ல விதத்துல அவனுக்கே அது உதவியா இருக்குது, அவனுக்கே உதவியாகுது. இட் ரிசல்ட்ஸ் இன் குட். அவனுக்கு ஒரு பெரிய நல்ல பதிலாய் மாறுகிறது அது. ரெண்டாவது, அவன் குடும்பத்துக்கு நல்லது. அவனை குறிச்சு வருத்தப்பட்டு இருந்த நாம், அவனை குறிச்சு கவலைப்பட்டு இருந்த நாம், இப்ப அவன் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அவனை குறிச்சு ஒரு பெருமை, அவனை பத்தி வெளியில பேசுறதுக்கே வாய் எடுக்கிறதுக்கு யோசித்த நாம் இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ சந்தோஷத்தோட சொல்றான், அவன் எவ்வளோ மாறி இருக்கிறான்னு சொல்லும் போது. ஆகவே இந்த நற்கிரியைகள் வெறும் அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஆள் ஆயிடுறான்னு வச்சுங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம், அவனை கல்யாணம் பண்ணியிருக்கிற மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம், பிள்ளைங்களாம் சந்தோஷப்பட, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனுக்கிற அப்பா இப்போ அப்பா அம்மா இப்ப மாறி இருக்கிறாங்கன்னும் போது வீட்டுல எப்படி பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படும். அப்போ தனிப்பட்ட நபருக்கு மாத்திரம் இல்ல, அது நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர்றது, குடும்பத்துக்கே கொண்டு வருது. மூணாவது, சபைக்கு கொண்டு வருது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒரு மனுஷன் வந்து மாறுறது. அந்த போதிக்கிறோம்,
கடவுள் இந்த இடத்த அதுக்குன்னே கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இதுக்கு எதுக்கு இதெல்லாம் கட்டி இருக்கிறோம்? ஏன் அந்த ஓலையே மாத்திக்கினே இருந்திருக்க வேண்டியது தானே? ஏன் இந்த மாதிரி தரமான நிலையில வந்து நம்ம உட்காரோம்? ஏன் இப்பெல்லாம் சேர்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? உங்களெல்லாம் இன்னும் நல்ல நிலைமையில வைக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. நீங்க உட்கார்ற சீட்டு கூட எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இங்க வந்து உட்காரும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி தரணும்னு கனவு கண்டுன்னு இருக்கிறேன். அதெல்லாம் வாய்க்கணும், எல்லாம் நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து நீங்க உட்காரும் போது அந்த மாதிரி இருக்கணும். வசனத்தை கேட்க வர்றது இப்படி எல்லாம் நாங்க போதிக்கிறோம். எதுக்கு இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கணும்? ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் இந்த மாதிரி வசதி எல்லாம் வச்சு மியூசிக் எல்லாம் வச்சு ஏன் இதெல்லாம் செய்யறோம்? கடவுளை நீங்க அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொண்டதை நீங்க அனுபவிக்கணும். அதுக்குதான் இதெல்லாம். அப்போ உங்க வாழ்க்கை மாறும்போது சபையில் இருக்கிற ஊழியர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் பாருங்க. என் சபையில இப்படி மாற்றப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். போற இடத்தெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நான் நிறைய சொல்லுவேன் பாருங்க நம்ம மக்களை பத்தி. ஒரு ஊழியக்காரனுக்கு பெரிய சந்தோஷம் ஒரு மனுஷன் மாறும்போது. சபைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாமெல்லாம் பார்த்தோம் அந்த மனுஷனை, அவன் குடிச்சு ரோட்ல படுத்து கிடக்கிறத, ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு சுத்திட்டு கிடக்கிறத, அநியாயமா வாழ்ந்ததை நாம எல்லாரும் பார்த்தோம். இப்ப அந்த மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து அடக்கமா உட்கார்ந்து வேதத்தை திறந்து கடவுளை ஆராதிக்கிறத பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்ப தனிப்பட்ட மனுஷனுக்கு சந்தோஷத்தை தருது, குடும்பத்துக்கு அந்த சந்தோஷத்தை தருது. அதனாலதான் நற்கிரியை. ஏன் நற்கிரியை? ஒரு சபைக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது. ஏன்னா நம்ம கண்ணால கண்டோம் அந்த மனுஷன் எவ்வளவு மோசம்னு. இப்ப அந்த மனுஷனே உள்ள வந்து உட்கார்ந்து வேதத்தை திறந்து கடவுளை பாடி துதிக்கும் போது, அந்த வாயால ஆண்டவர் அவன் புகழ்றத பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். கொலைக்காரனா பவுல் சுத்திக்கிட்டு கிடந்தாரு. கடைசியில சுவிசேஷத்தை சொல்லுகிறவரா மாறினார். சில பேருக்குலாம் ஆச்சரியம், உண்மையிலே தான் மாறி இருக்கிறாரான். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆளு. ஆச்சரியப்பட வைக்கிறது சபையை. நாலாவது ஏன் நற்கிரியைனா, இது சமுதாயத்துக்கு பெரிய பலனா இருக்குது. சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷன் உருவாயிருக்கிறான். It brings goodness to the society. நாம வாழ்கிற சமுதாயம், நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க தினமும் என்ன அந்த வீட்டுல சண்டை நடக்குதுன்னு உட்கார்ந்து பேசின்னு இருப்பாங்க. இப்ப என்ன திடீர்னு சண்டைலாம் இல்லை இந்த வீட்டுல? சமுதாயமே பாருங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுது. தெருவில் நின்னுகின்னு, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு எல்லாரும் முகத்திலையும் போற அளவுக்கு புகை விடுறது. இப்ப அந்த மனுஷன் அப்படியே அடக்கமா நின்று பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுகிறான். பாக்குறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த மனுஷன் பண்ண அட்டூழியம் இருக்குதே. பாக்குறவங்க கூட சொல்லுவாங்க மாறி இருக்கிறான் பாருங்க. மாற்றங்கள், நற்கிரியைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதான் நற்கிரியைன்னு பவுல் ஏன் சொல்றாரு? அது தனக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கும், அவன் இருக்கிற சபைக்கும், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சட்டத்தெல்லாம் மீறி வாழ்ந்துட்டு இருந்தவன் பாருங்க, சகேயு சட்டத்தை மீறி வாழ்ந்துட்டு இருந்தான், அநியாயமா வாங்கிட்டு இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க அவனை கண்டாலே வெறுத்தாங்க. இப்ப திடீர்னு சகேயு சொல்றான், நான் வந்து அநியாயமா வாங்கியிருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் சமுதாயத்துல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவனை சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கடைக்காரன்லாம் அவன் வழக்கமா என்ன வாங்க வருவானோ அதை எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவன் சொல்றான், இல்ல இல்ல கரெக்டா எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்கன்னா உடனே அந்த கடையில இருக்கவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதனாலதான் பவுல் சொல்றார் நற்கிரியை. நற்கிரியைனா என்ன? அவன் குடும்பம், அவன் இருக்கிற சபை, அவன் இருக்கிற சமுதாயம், அவனை குறித்து பெருமையாய் பேசக்கூடிய, அவன் மாற்றத்தை குறித்து சந்தோஷப்பட வைக்கிற ஒரு விஷயம் தான் நற்கிரியை. ஹலோ, இருக்கிறீங்களா? இவர் முடிச்சாருன்னா கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். இதுல வேற போட்டு பாக்குற ரூம் வேற இருக்குதா, திரும்பி திரும்பி எல்லாம் கரெக்டா இருக்குதா, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா, எல்லாம் கரெக்டா இருக்குதா. அப்படிதான் ஒரு பிள்ளை கடைசி நேரத்துல செக் பண்ணியிருக்கா போல இருக்குது, தலை உள்ளேயே போல. அப்ப கூட சிரிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லாம் எண்ணமும் அப்படிதான். இந்த மனுஷன் எடுத்து கொடுப்பாரா, ட்ரெஸ் எடுக்க முடியுமா இந்த மாசம்? எல்லாம் மாறும் பாருங்க. இந்த நிலைமெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறும் பாருங்க. எல்லாம் மாறுகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்துல மாறும் என்பதற்கு நாங்கெல்லாம் பெரிய சாட்சிகள். மாறும். இன்றைக்கு இருக்கிற அந்த பற்றாக்குறை எல்லாம் மாறும். அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு இருக்காங்க. இதை வாங்க, இதில் கவனிங்க. ஏன் பவுல் அதை நற்கிரியை என்றாரு? நற்கிரியை
தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவனால் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் நற்கிரியை. மூணாவது நற்கிரியை, ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம், அடுத்த வாரம் தொடரலாம், நிறைய இருக்குது. துணி எடுக்கிறதுக்காகவே நான் சீக்கிரம் முடிக்கிறேன். போய் சமைச்சிட்டு போய் ரெடி ஆகுங்க, கிறிஸ்மஸுக்கு கரெக்ட் டைமுக்குள்ள வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நற்கிரியை என்ன செய்யுமா? மத்தேயு 5 எடுத்துக்கொள்ளுங்கள், 16. இவ்விதமாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி வாசிக்கிறோம்? நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா, கடவுளை மகிமைப்படுத்து. ஒரு மனுஷன் நற்கிரியையை பார்க்கும்போது, ஒரு மனுஷன் வாழ்க்கை மாற்றப்பட்டு அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றத பார்க்கும்போது கடவுளுக்கே மகிமையை செலுத்துதான். நான் சொன்னேன், தனக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துது, அவனை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள் சொன்னேன். ஆனா இங்க வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய நற்கிரியை என்ன பண்ணுதான்? ஒரு மனுஷனுடைய நற்கிரியை கடவுளையே சந்தோஷப்பட வைக்குது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தை, லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல காணப்பட்டால் பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகுமா. இன்னைக்கு உங்கள் மனதை கடவுளுக்கு நேரா திருப்பி இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் சபைக்கு மாத்திரம் இல்ல, கடவுளையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்க வாழ்க்கையில நற்கிரியைகள். கடவுளே சந்தோஷப்படுறார், மகிமைப்படுறாரு. is filled with joy because of your change. உங்ககிட்ட இருக்கிற அந்த மாற்றம் கடவுளையே மகிமைப்படுத்துது, கடவுளுடைய பேரை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குதா? என்னால மற்றவர்கள் சந்தோஷப்படணும், என்னால நான் இருக்கிற சமுதாயம் சந்தோஷப்படணும், என்னால என் வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த காலவேளை உதித்திருக்கிறதா? இன்னொரு நற்செய்தியும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருகிறது என்றால் இன்னொன்னையும் சேர்த்துக்குங்க. அதுல கடவுள் கூட அதை குறித்து சந்தோஷப்படுறார், கடவுள் கூட அதனால மகிமைப்படுறார். காலவேளை நற்கிரியைகள் உங்கள் வாழ்வில கடந்து வரட்டும். தேவன் அதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை தொடங்கட்டும். களிமண்களை போல அவர் கைகளிலே இருக்கிறீர்கள், அதை அவர் வணைகிறார், அவர் இஷ்டத்துக்கு அதை வணைகிறார், அவர் நல்ல பாத்திரமாகும்படி அதை வணைகிறார். ஒருவேளை வாழ்க்கையில நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வாழ்க்கை வெறுத்து இருக்கலாம், என்னடா வாழ்க்கைன்னு. கடவுள் சொல்றாரு, இல்ல, அற்புதமான வாழ்க்கை இது. கடவுள் உங்களுக்கு அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இது கெட்டு போயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க, இதையே வாழ்ந்துடலாம் நினைச்சிடாதீங்க. தவளைகள், ஒரு சில தவளை பள்ளத்துல விழுந்துச்சான் பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கும் போதே விழுந்துச்சான். 3 தவளை விழுந்துச்சான் பாருங்க. தவளை நவனும் எல்லாம் கவனிக்கிறாங்க பாருங்க, வசனத்தை கூட கவனிக்கல, கதை நவனும் அப்படியே வருது. கதை எதுக்குன்னா ஜன்னல் மாதிரி, அப்பதான் காத்து உள்ள வரும். அது போல ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். 3 தவளை ஒரு பள்ளத்துல விழுந்துச்சான். ஒரு தவளை குதிச்சுக்கிட்டே இருந்துச்சான், எப்படியாவது மேல போயிடணும்னு, எப்படியாவது மேல ஏறிடணும்னு குதிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு தவளை சொல்லிச்சான், வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும், சில நேரத்துல பள்ளத்துல விழுந்தே ஆகணும், இது நல்லா தான் இருக்குது, இந்த பள்ளத்திலேயே கிடப்போம், இந்த பள்ளத்திலேயே வாழணும் போல இருக்குது, இது நம்ம விதி போல இருக்குது, இவ்வளவு காலம் மேல இருந்தோம்ல, சரி இப்போ விழுந்து கிடப்போம், இது பள்ளத்துக்குள்ள கொஞ்ச நாள் வாழ்க்கையை ஓட்ட பார்ப்போம், இதுதான் வாழ்க்கை, விழ வேண்டியது இருக்கும் போல இருக்குது. சில பேர் கூட அப்படிதான் போதிக்கிறாங்க. உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னார். இவங்க என்ன பேசுறாங்க, அந்த உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டுன்றதை மட்டும் தான் நிறுத்துறாங்க, உபத்திரவத்துக்கு பதில் உண்டுன்றத நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. உபத்திரவத்துக்கு வழி உண்டு, அதுல இருந்து வெளியே வர உண்டு, வழி உண்டு, அவைகளை ஜெயித்து வர வழி உண்டுன்னு இயேசு சொன்னாரு. இவங்க உபத்திரம் உண்டுன்னே நிறுத்திட்டாங்க. அதனாலதான் இந்த காலவெல்ல கேளுங்க, இந்த தவளை சொல்லிச்சான், நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. இன்னொரு தவளை அந்த தவளையை பார்த்து சொல்லிச்சான், என்னத்துக்கு முயற்சி செஞ்சுன்னு இருக்கிற, வெயிட் பண்ணுவோம், ஒரு சீசன் வரும், ஃபுல்லா தண்ணி ரொம்பிடும், ஆட்டோமேட்டிக்கா நாம மேல போயிடுவோம்.
செத்து தான் மேல வரும், நல்லா தண்ணியும் குடிச்சிட்டு. அது சொல்லிச்சான். ஒரு நாள் தண்ணி எல்லாம் ரொம்ப, அப்ப பாத்துக்கலாம். என்ன சொல்லிச்சான்? வயசான காலம், இப்படியே வாழ்ந்துருவோம், போய் சேர்ந்துருவோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா இந்த தவளை மாத்திரம் குதிச்சு 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 முயற்சி எடுத்து மேல வந்துருச்சு. நாம ரொம்ப முயற்சி எடுக்க தேவையில்ல, நம்மள தவளைன்னு கற்பனை பண்ண தேவையில்ல. கடவுள் கையில் இருக்கிற களிமண். ரொம்ப அற்பமா போய் பார்க்க தேவையில்ல நம்மள. நாம களிமண், அவர் கையில் இருக்கிற களிமண். அவர் என்னுடைய குயவன், அவர் என்னை உருவாக்குறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு வாழுங்க. பவுல் அதை தான் சொல்றார். திருச்சபையே, நீ சந்தோஷப்படு. சந்தோஷப்படுறதுக்கு காரணங்கள் உண்டு. ஆகவே இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிப்போமா? ஆண்டின் கடைசியில வந்திருக்கிறோம், சந்தோஷத்தோடு அவரை துதிப்போமா? இந்த கெட்டு போன நிலைமையிலும் என்னை நீர் விடவில்லையே, இந்த கெட்டு போன நிலைமையில என்னை தூக்கி வீசிடலையே, எனக்கு இன்னொரு ஆண்டை வச்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இன்னொரு காலத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் தேவனுடைய நாமத்தை துதியுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இருக்கிறீர் என்பதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். உன் கையிலே களிமண்ணை போல இருக்கிறேன் என்பதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். நீர் என் தேவன் என்பதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தை எனக்கு போதிக்கப்படுகிறது என்பதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். அதை கேட்டு மகிழ்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. I thank you Jesus for who you are. நீர் எனக்கு என்னவா இருக்கிறீரோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் கர்த்தாவே. நான் சந்தோஷப்படுகிறதுக்கு காரணம் உண்டு. சந்தோஷப்பட முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் நிற்கிறோம். அற்புதமான இந்த காலை வேளையிலே உம் சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தாவே, கிருபையுள்ள வசனத்தை கேட்க எப்படி நீர் எங்கள் வாழ்வை மாற்றுகிறீர், எங்கள் உள்ளத்தை மாற்றுகிறீர். எங்களை மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்றுகிறீர். ஸ்தோத்திரம். கெட்டு போனது நிமித்தம் நீர் அப்படியே விட்டு விடாமல் எங்களுக்கு ஜீவனை தரும்படிக்கு உம் குமாரனை அனுப்பினீரே. இன்றைக்கு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே எங்களை நினைக்கிறதுக்கு நீர் ஒருவர் இருக்கிறீர். எங்களுக்கு மறு வாழ்வை எங்களுக்கு கொடுக்கிறீர். மறு வாழ்வுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. இங்க இருக்கிற ஜனங்கள் மறுவாழ்வை அனுபவிக்கட்டும். இங்க இருக்கிற வாலிபர்கள் அதை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. இங்க இருக்கிற குடும்பங்கள் அதை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. நீ தருகிற சந்தோஷம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. வார்த்தைகள் எல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும், தேவைகளை சந்தியும். உம் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அறிவிப்புகளை திரும்பவும் சொல்லுகிறேன். இன்றைக்கு மாலை ஆராதனை உண்டு.